துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் பாக்யஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் உங்கள் ராசியிலேயே சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால மற்றவங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் உங்களுடைய எளிமையான முயற்சிகள்லேயே எளிமையான உழைப்புலேயே அது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் இந்த தனபாகியம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் 7ஆம் இடத்து அதிபதியாகவும் புதன் 9ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்கள் லைஃப் பார்ட்னர் வழியிலையோ அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் வாயிலாகவோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மைகள் இந்த மாதம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த குருவானவர் இந்த மாதம் அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒரு அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வராரு. ஸோ இந்த காலகட்டங்களில் ஏதாச்சும் ரொம்ப நாளாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ஏதாச்சும் ஒரு வீட்டை ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியான சூரியனும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சுப விரயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்க்குறது தாராளமாக இந்த மாதம் நீங்கள் செய்யலாம். ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.